மாத வாக்குத்தத்தத்தை நமக்கு ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சொல்லுங்க, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், உடையின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் தம்முடைய மகிமைக்கண் நாட்டின நீதி விருட்சங்கள் எனப்படுவார்கள். அதோடு மட்டும் இல்லை, 4ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவர்களை கட்டி, பூர்வத்தின் நிர்மூலமானவர்களை எடுப்பித்து, தலைமுறை தலைமுறையாக இடிந்து கிடந்த பாழான பட்டங்களையும் அது புதிதாய் கட்டுவார்கள். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். நல்லா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நெடுங்காலமாய் சொல்லுங்க, நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கின்றவர்களை கட்டி, பூர்வத்தில் நிர்மூலமானவர்களாம் எடுப்பித்து, தலைமுறை தலைமுறையாக இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களையும் புதிதாய் கட்டுவார்கள். செப்டம்பர் மாதத்தில் கட்டுற மாதம். அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். குடும்பத்தை கற்றவர், தொழிலை கற்றவர், ஊழியத்தை கற்றவர், சபையை கற்றவர், தேசத்தை கற்றவர். ஆமென் சொல்லுவோமா. ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்ல திட்டங்களை கடவுள் தந்துக்கிறாரு. வரக்கூடிய நாட்களில் உங்களை ப்ரெசன்ட் பண்ணணும். ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென் சொல்லுவோமா. வரும் ஆண்டு பொன்விழா ஆண்டு. 50 வருஷம் நாம் இந்த ஊழியத்தை ஆரம்பித்து அந்த 50ஆவது வருஷத்தை அந்த ஆலய பிரதிஷ்டை பார்த்திங்கன்னா போட்டிருப்பாங்க 76ல் ஜூன் 25ஆம் தேதி போட்டுக்கிறோம். ஆகவே அந்த நாம் நினைவு நாளாக வச்சு அடுத்த வருஷத்தில் ஒரு பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதுக்காக ஜெபம் பண்ணுறோம். திட்டங்களை எல்லாம் போடுறோம். ஒரு பெரிய விரிவாக்கத்தை கர்த்தர் தருவாராக. ஆண்டவருடைய நாம் மகிமைப்பட பாழானவைகளை கட்டி, பூர்வ காலத்தில் நிர்மூலமானவைகளை நாம் எடுப்பித்து, தலைமுறை தலைமுறையாக இடிந்து கிடந்த அந்த பட்டணங்களெல்லாம் புதிதாக கட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்வாராக. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்களேன். நல்லா சொல்லுங்களேன். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கு. ஆகவே வரக்கூடிய காலத்தில் நம்ம காலம் போனாலும் வரக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு எதையாவது நம்ம செஞ்சுட்டு போகணும். அல்லேலூயா சொல்லுமா. ஆமென். நாம் வரலாம் போகலாம், ஆனால் ஆண்டவருடைய வேலை எப்போதும் நிலைத்திருக்கும். ஊழியர்கள் வருவார்கள் போவார்கள், ஊழியம் எப்போதும் நிலைத்திருக்கும். பாஸ்டர் வருவார் போவார், ஆனால் தேவனுடைய சபை நிலைத்திருக்கும். ஆமென். ஆண்டவருடைய நாம் மையப்படுவதாக. இந்த நாளே 3ஆம் வசனத்தை மையமாக வைத்து, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை. 3 காரியத்தை மனசில் கொண்டு வர விரும்புகிறேன். நம்பர் 1, சாம்பலுக்கு பதிலாக என்னது? சிங்காரம். எல்லாருக்கும் தெரியும். ரூத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது நகோமியுடைய வாழ்க்கை ஒரு சாம்பலை போல இருந்த வாழ்க்கை. அந்த சாம்பலாக இருந்த வாழ்க்கை சாம்பலுக்கு பதிலாக என்ன கொடுத்தாராம்? சிங்காரத்தை கொடுத்தார். நமக்கு ரூத்தின் சரித்திரம் தெரியும். 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது அந்த அம்மா நிறைவோடு போகிறாங்க. பெத்லகேம், சொந்த ஊர் பெத்லகேம். பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு, த பிளேஸ் ஆஃப் பிரெட், ஹவுஸ் ஆஃப் பிரெட். அப்பத்தின் வீட்டில் பஞ்சம் ஏற்பட்ட போது அந்த என்ன செய்யாங்க, அந்த இடத்துல இருந்து கேட்டு இந்த வசனத்தின்படி தேசத்திற்கு சேமத்தை கேட்டுக்கலாம். ஆனால் அவங்க அந்த பஞ்சம் அந்த போது அவங்க புறப்பட்டு எங்கே போகிறாங்க? மோவாப் தேசத்துக்கு போகிறாங்க. தேவன் வைத்த இடத்தை விட்டு, தேவன் குறித்த இடத்தை விட்டு, தேவ சித்தத்தை விட்டு விலைக்கு போகும்போது நமக்கு ஏற்படும் கஷ்டம் நஷ்டம் பார்க்கும்போது அவங்க மோவாப்புக்கு போகிறாங்க. மோவாப் வந்து அந்நிய தேசம். அந்த மோவாப் யார்? மோவாப்பு தகப்பன் யார்? லோத்துடைய வம்சாவளியை சேர்ந்தவர்கள். ஆகவே லோத் அவருடைய தன்னுடைய வம்சத்தை எப்படி அவன் பெற்றெடுத்தான்னு சொல்லி வரலாறு நமக்கு சொல்லுது. 10 தலைமுறை ஆனாலும் தேவ சமத்துக்கு வரக்கூடாத சூழ்நிலை இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. அங்கே போனதுனால இந்த அம்மா எலிமெலேக், புருஷன் பேர் தலைவன் தேவனே என் ராஜா என்று பொருள்படக்கூடிய அந்த பெயருடைய எலிமெலேக். அங்கே நகோமி என்றால் இன்பம் என்பது பொருளாகும். அந்த இன்பத்தெல்லாம் இழந்து இப்போது அங்கே மோவாப் போகிறாங்க. 3 மக்லோன், கிளியோன் என்ற 2 குமாரர்கள் இருந்தான்னு சொல்லி பார்க்குறோம். அவங்க போன சமயத்தில் அந்த தேசத்தில் போய் குடியிருக்கிறாங்க. பஞ்சம் எதனால் வருது? தேவனுடைய சமூகத்தில் பார்க்கும்போது அந்த நியாயாதிபதி புஸ்தகம் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் வாசித்தீங்கன்னா பஞ்சத்துக்கு காரணம் என்னென்னு சொல்லப்படுகிறது. ராஜா தேசத்தில் இல்லாதனால அவங்க காரியத்தை செஞ்சாங்க. நடத்துறதுக்கு சரியான ஆள் இல்லை. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமைக்கு எதுவாக தேவனுடைய தீர்மானம் என்றால் ஒரு குடும்பம் இருந்த ஒரு தகப்பனையும் தாயும் அதற்கு பொறுப்பாக வச்சுக்கிறாங்க.
அப்படி மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஹெச்ஓடின்னு இருக்கும், ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட் இருக்கும். அதே மாதிரி ஒரு பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவர்னு ஒருத்தர் இருப்பார், ஒரு கண்டக்டர் ஒருத்தர் இருப்பார். விமானத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பைலட்னு ஒருத்தர் இருப்பார். அந்த பைலட்டுக்கு அந்த கப்பலில் பார்த்தீங்கன்னா அதில் என்ன சார் கப்பல் ஓட்டுக்கிற ஒரு பொறுப்பாக இருப்பார். ஆகவே இது மாதிரி சபையில் இருந்தால் ஒரு போதகர் இருப்பார். ஒரு இவ்விதமாக எல்லாத்திற்கும் ஒரு தகப்பன் தலைவன் இவரும் வழக்கமாக இருப்பது இது தேவனுடைய திட்டம், தேவனுடைய தீர்மானம். ஆமென் சொல்லும் அல்லேலூயா. ஆகவே இப்போ ராஜா அங்கே இல்லாதனால அவரவர் விஷயத்துக்கு போயிட்டாங்க. நீங்களும் உங்கள் பிள்ளைகளை சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது எங்கே விட்டுட்டு எங்கேயாவது போங்களேன், போயிட்டு வாங்கலேன். 4 பிள்ளைகள் 2 பிள்ளைகள் வீட்டில் விட்டுட்டு வெளியே போயிட்டு வாங்கலாம். நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு யுத்த கிழமை நடந்திருக்கும். ஏன்னா அப்பா இல்லை அம்மா இல்லை, வெட்டி சொல்லிட்டு தான் போவீங்க. நான் இன்னைக்கு ஊருக்கு போயிட்டு வரேன், சண்டையில் போடாதீங்கன்னு சொல்லிட்டு தான் போவீங்க. ஆனால் வரதுக்குள்ளே இவள் ஒரு 10 கேஸ் வச்சுருப்பா, அவள் ஒரு 10 கேஸ் வச்சுருப்பா. அம்மா அப்பா இல்லை, ஒரு குடும்பத்துலேயும் இவ்வளோ பெரிய வழக்கு நடக்கு. அவக்கு தேசத்தில் ராஜா இல்லைனால அவன் இஷ்டத்துக்கு செய்ய ஆரம்பித்தான். மோசே இல்லைனால மோசே 40 நாள் மேலே போய் ஜெபம் பண்ண போயிட்டாரு. கீழே அவன் அண்ணன் ஆரோன் என்ன செஞ்சான்? மோசைக்கு என்னதான் நடந்துச்சு தெரியல. நாம் என்ன செய்வோம்? கண்ணுக்குட்டி என்ன கண்ணுக்குட்டி? மோசை இல்லைனால நடந்த சம்பவத்தை பாருங்க. 40 நாள் தான் இல்லை பாஸ்டர், அங்கே எல்லாம் பயங்கரான பிரச்சனை வந்துச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு ராஜா இல்லைனால அவரவர் இடத்துக்கு இஷ்டத்துக்குள்ள போனாங்க. கடைசியில் பெரிய வேதனையும் துக்கத்தையும் சந்திக்க வேண்டியது. ஆகவே ராஜா இல்லாதனால அவன் இஷ்டத்துக்கு போனபடினால அந்த தேசத்தில் பஞ்சம் வந்துச்சு. இந்த நியாயாதிபதிகள் 21, 25 இப்படி முடிஞ்சுது. ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்கிறது? 21 இந்த நாட்களில் ராஜா இல்லாதனால தேசத்தில் என்ன உண்டானது? பஞ்சம் உண்டானது. ஆகவே இப்படிப்பட்ட பஞ்சத்தை சரி செய்ய வேண்டிய இவர்கள் என்ன செய்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த பஞ்சம் பிழைக்கிறதுக்கு வழி தன்னுடைய இஷ்டத்துக்கு வேதம் சொல்லுது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அது முடிவோ மரண வழிகள். உன் சுய புத்தியிலுமே சாயாமல் உன் வழியிலெல்லாம் அவரை நினைத்தன்னு சொல்றாரு. ஆகவே இப்பொழுது சொந்த புத்திக்கு இடம் கொடுத்ததுனால அங்கே போகிறாங்க மோவாபுக்கு. மோவாபு போனதுனால ஏற்பட்டதான காரியம், நல்ல சந்தோஷமாக தான் போகிறாங்க. தேவனே என் ராஜா என்று அழைக்கப்பட்ட எலிமெலேக் அவன் அப்படிப்பட்ட நல்ல பெயரை உடையவராக தான் போகிறாங்க. ஆனால் அந்த தேசத்தில் போய் 10 வருஷம் தங்குறாங்க. 10 வருஷம் தங்கின போது அந்த ஊர்லேயே போய் கல்யாணம் வேறு பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணும்போது எது நமக்கு சொல்லுது? விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் அங்கே ஐக்கியம் எதுன்னு சொல்கிறாரு. ஆகவே அங்கே போய் அந்த மோவாப் தேசத்தில் போய் கல்யாணம் வேறு பண்ணிக்கிட்டாங்க. அப்படி கல்யாணம் பண்ணி அவங்க குடியிருந்து வரும்போது 10 வருஷத்தில் எத்தனை மரணமா? 10 வருஷத்துக்கு ஒரு வீட்டில் 3 மரணம் வந்தால் எப்படி இருக்கு பாருங்கள். ஏற்கனவே தேசம் பஞ்சம் ஒரு பக்கம் இருக்குது. அடுத்த ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே குடும்பத்தில் 3 மரணம் ஒன்று போல் நடக்குது. சமீபத்தில் ஒரு குடும்பத்தில் தொடர்ந்து ஆண் வாரிசு செத்துக்கிட்டே இருந்தாங்க. அதில் என்ன காரணம் அப்படின்னு கேட்டு அதை கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது சொன்னாங்களாம், 4 தலைமுறைக்கு முன்னால் அந்த வீட்டில் அந்த தகப்பன் வீட்டில் ஒரு வேலை செஞ்சவனை அவர் எப்படியோ அடிச்சிட்டாரு, அவன் செத்து போயிட்டான். அவன் தெரிஞ்சு அடித்தாரோ தெரியாமல் அடித்தாரோ அந்த வேலைக்காரன் செத்ததுனால அவங்க பின்னால் வாரிசை பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது அந்த வாரிசு அப்படியே அது என்ன சாபம் கத்த பார்க்குறாரு. ஆகவே இவ்விதமாக அந்த தேசத்தில் வந்த சாபத்தின் விளைவாக ஆண்டவரை விட்டு விலகி போனதுனால அவங்களுக்கு ஏற்பட்ட பெரிய கஷ்டம். 3 ஆண் வாரிசும் போச்சு, தலைமுறையும் இல்லாமல் போச்சு. அப்படிப்பட்ட சமயத்தில் அந்த அம்மா ஒரு நல்ல செய்தி அந்த அம்மாவுக்கு வருது. வேதம் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய ஜனங்களை என்ன செஞ்சாராம்? சந்தித்தார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷமான இருக்கு அந்த வசனம் வாசிக்கணும். The Lord has met his people. எத்தனை வசனம்? 6ஆம் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சொல்லுங்க, வாசிங்க. ஆமென். எத்தனை பேர் உங்களை சந்திக்க நினைக்கிறீங்க? நல்ல கரங்கிற ஆண்டவரே, ஒரு தெய்வீக சந்திப்பு, ஒரு டிவைன் என்கவுண்டர். ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் ஜனங்களை சந்திக்கிறாரோ அப்பொழுது ஒரு பெரிய மாற்றம். என் சாபம் மாறும், என் துக்கம் மாறும், என் கண்ணீர் மாறும், என் நிந்தை மாறும். இப்போ நகமுடைய வாழ்க்கை ஒரு சாம்பலை போல மாறியது. ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், சாம்பலா இருக்கிற சூழ்நிலையை சிங்காரமாக மாற்றுகிற தெய்வம் ஆண்டவருடைய நாம் மகிமைக்கு ஏதுவாக கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார்.
இந்த காலை வேளை கொண்ட ஆண்டவரை செப்டம்பர் மாதத்தில் we need a divine encounter. நீங்கள் எங்களை சந்திக்கணும், எங்கள் பிள்ளைகளை சந்திக்கணும், என் குடும்பத்தை சந்திக்கணும், எங்கள் வேலையை சந்திக்கணும், எங்களுடைய ஊழியத்தை சந்திக்கணும், எங்கள் சபையை சந்திக்கணும், above all எங்கள் தேசத்தை சந்திக்கணும். எங்கள் தேசம் உங்களை அறிய வரும். அந்த சாம்பலை போல இந்த மரண வீட்டில் ஏற்பட்ட கஷ்டம், மரணம் 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 சூழ்நிலை மாறுவதற்கு கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்திச்சார். ஜனங்களை சந்திச்ச போது அந்த ஜனங்களுக்கு ஆகாரம் அருளினார்ங்கிற வார்த்தை வந்தது. அந்த பஞ்சம் மாறியது. ஆண்டவருடைய நாம மகிமைக்கு ஏதுவாக God has turned the poverty into a prosperity. வறுமை தரித்திரத்தை செழிப்பாக மாற்ற அந்த தேசத்தில் கர்த்தர் செயலாற்றினார். இந்த காலை ஆராதனைக்கு வந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய நிலையில் வறுமையில் இருக்கீங்களா, தரித்திரம் இருக்கீங்களா, பசியில் இருக்கீங்களா, பட்டினியில் இருக்கீங்களா? முதல்ல ஆத்மாவை கர்த்தர் சந்திக்க விரும்புகிறார். பொதுவாக நம்ம சொல்ல, பிரியமானவனே உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்த ஆத்மா வாழனா ஆண்டவருக்குள்ள நீ வாழ வேண்டும். ஆண்டவர் வசனத்தில் நீ வளர வேண்டும், அவருடைய உறவில் நீ வளர வேண்டும், அவருடைய அன்பில் வளர வேண்டும், ஐக்கியத்தில் பரிசுத்தத்தில் வளர வேண்டும். உன் ஆத்மா பட்டினியை போட்டுட்டு நீ சரீரத்தை வளர்ந்து என்ன பிரயோஜனம்? முதல்ல உன் ஆத்மாவில் வாழணும். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். ஆத்மாவில் பிழைக்க வேண்டுமானால் அந்த இயேசு கிறிஸ்துவுடைய அவரோடு உள்ள அந்த உறவில், அந்த வசனத்தில், அன்பில், ஐக்கியத்தில், பரிசுத்தத்தில் நான் வளரணும் வேண்டாம் ஆண்டவரே. கிருபையில வளரணும் ஆண்டவரே, மகிமையில வளரணும் ஆண்டவரே. என் ஆண்டவரே, என் ஆயுசு நாட்களுக்கு தக்கதாக, உன் நாட்களுக்கு தக்கதாக உன் பலன் விளங்க நான் ஆவியில வளரணும் ஆண்டவரே. அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டது. ஆமென், ஆமென், ஆமென். பிரையாரிட்டி ஆத்மாவுக்கு கொடுக்கணும். இன்னைக்கு எல்லாம் சரீரத்தை தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அது தப்பு கிடையாது. அதை விடவும் ஆத்மா வாழணும். ஆமென் சொல்லுமா? நம்ம ஆத்மா வளரணும், ஆவியில் நான் வளரணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் செய்யப்படும், கூட கொடுக்கப்படும். ஆகவே இந்த நாட்கள் ஆண்டவரை ஆவிக்குரிய காரியத்தில் நாங்கள் முன்னுரிமை கொடுத்து அதிகமாக உபவாசிக்க, ஜெபிக்க, ஆண்டவரை பரிசுத்தத்துக்கு ஒரு முன்னுரிமை கொடுப்பேன். ஆண்டவர் கிருபை தாங்க. வேதம் சொல்லபடி பரிசுத்தமாகிறவன். சொல்லுங்களேன், கொஞ்சம் நீங்கள் சொன்னா தானே ஆக முடியும். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா சொல்லுங்களேன். நாம் பரிசுத்தத்தில் வளரணும், நான் கிருபையில் வளரணும். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தார். எவர்களை நீதிமான்களாக்கிறோம் அவர்களை என்ன செஞ்சார்? மகிமைப்படுத்தியிருக்கிறார். மகிமையில் வளரணும், பரிசுத்தத்தில் வளரணும். அந்த இதில் பஞ்சம் வரக்கூடாது. தேசத்தில் பஞ்சம் மாறியது. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார். ஒரு எழுப்புதலுக்காக ஏங்குறோம், உரிமைச்சிக்காக எழுதுகிறோம். ஜனங்கள் பாவம் உணர்வடையணும். தெய்வ பயம் இல்லாத ஒரு உலகத்தில் நம்ம இருக்கிறோம். பாவம் பெருகிற காரணம் தெய்வ பயம் இல்லை. இன்றைக்கு இருக்கிற வாலிப சமுதாயத்தை பார்த்தீங்கன்னா பியூரிட்டியை பார்க்க முடியல, கற்பை பார்க்க முடியல. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னால் எப்படி வாழலாங்கிற ஒரு கொள்கையில் இன்றைக்கி இளம் தலைமுறைகள் போயிட்டு இருக்குது. பெங்களூர் பட்டணத்தில், சென்னை பட்டணத்தில், பாம்பே பட்டணத்தில் பார்த்தீங்கன்னா பரிதாபமாக இருக்குது. அடுத்த தலைமுறை எப்படி வருமோன்னு சொல்லி இருக்குது. எத்தனையோ காரியங்களுக்கு அடிமையாக போயிடுச்சு. ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சாம்பலை போல இருந்த இந்த நகோமியுடைய வாழ்க்கை சிங்காரமாக மாறுவதற்கு நம்பர் 1 கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்திக்கிறார். அந்த பஞ்சம் மாறுவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். 3வது எழுந்து புறப்பட்டு போகிறாங்க. மருமக்களை பார்த்து சொல்கிறோம், பிள்ளைகளே நீங்கள் உங்கள் ஊருக்கு போயிருங்க, நான் என் ஊருக்கு போகிறேன். நான் நிறைவோடு வந்தேன், இப்போ குறைவோடு போகிறேன். முந்தைய என் பேர் நகோமின்னு சொல்லி எல்லாம் கூப்பிடுவாங்க. 21 வசனத்தில் வாசிங்க. 1:21 சொல்லுது, நான் நிறைவுள்ளவளாய் போனேன், இப்போ வெறுமையாக வந்துக்கிறேன். என் வாழ்க்கை சாம்பலை போல மாறிடுச்சு. சாம்பல் எல்லாம் அப்படி சுட்டு புசுக்கி ஒன்றுக்கு உதவாத நிலைமையில் நான் நிறைவுள்ளவளாய் போனேன், இப்போ நான் வெறுமையாய் வந்துக்கிறேன். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி என்னை கிளேசப்படுத்துகையில் நீங்கள் என்னை எப்படி அழைக்கணும்? கசப்பு மாறா, என்னை மாறான்னு சொல்லுங்க. நான் இப்போ நிறைவில்லை, குறைவில் இருக்கேன், சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. என் வாழ்க்கை சாம்பலை போல இருக்கிறது. ஆனால் அந்த வாழ்க்கையும் கர்த்தர்
அந்த சாம்பலை போல் இந்த வாழ்க்கை. ஏசாயால் சொன்ன வார்த்தையின்படி இந்த மாத்திரம் வர சாம்பலாக இருக்கிறவங்களெல்லாம் எப்படி மாத்திரனா சிங்காரம். எத்தனை பேர் ஆண்டவர் மாத்திரம்னு நினைக்கிறீங்க? நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. 61 என்ன சொல்றது? சாம்பல் எப்படி இருக்கு? அந்த வசனம் என்ன சொல்லுது? சாம்பலுக்கு பதிலாக, எல்லாம் சொல்லுங்க, சாம்பலுக்கு பதிலாக, துயரத்துக்கு பதிலாக, கசப்புக்கு பதிலாக, இழப்புக்கு பதிலாக ஒரு சிங்காரத்தை தாங்க. காலை ஆராதனை யாராவது இழந்து போய் சந்தோஷத்தை இழந்து, சமாதானத்தை இழந்து, பிள்ளைகளை இழந்து, புருஷனை இழந்து, தொழிலை இழந்து, பணத்தை இழந்து, பல காரியத்தில் இழந்து யாராவது வந்துருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஒரு சாம்பலை போல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சாம்பலை போல் இருக்கிற சூழ்நிலையை சிங்காரமாக மாற்ற ஒரு தெய்வம். ஆமென் சொல்லுமா? ஆண்டவர் ஸ்தோத்திரம். நமக்கு வரலாறு தெரியும். ஆனால் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமைக்கு இந்த நகோமியை கர்த்தர் மீண்டும் கட்டி, அந்த ரூத்தின் மூலமாக அவருடைய குடும்பத்தை கட்டி, அதன் மூலமாக அவர்கள் அந்த போவாஸ் ரூத்தை திருமணம் பண்ணால், நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள், 3 அதிகாரம் 4 அதிகாரத்தில் பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கை துளிர்விட ஆரம்பித்தது. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுத்த தேவன் இந்த நகோமியுடைய வாழ்க்கையில் துயரத்துக்கு பதிலாக ஆறுதலையும், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் கொடுத்து அவள் இந்த ரூத்துக்கு ஒரு திருமணத்தையும் ஏற்படுத்தி, அந்த ரூத்தை பற்றி சொல்லும்போது, மகளே நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த காலை விளங்கொண்டு அந்த நகோமியின் தேவன் நமக்கு ஒரு சௌக்கியத்தை தேடாமல் இருப்பாரா? எனக்கு ஒரு சௌக்கியத்தை தேடுவார். என் தாயிலும் மேலானவர், என் தந்தையிலும் மேலானவர். என் சாம்பலான வாழ்க்கையை தித்திப்பாக மாற்றுவார். என் பிள்ளைக்கு உதவி செய்வார், என் குடும்பத்துக்கு உதவி செய்வார். நான் சாம்பலை போல காணப்பட்டாலும் என் சாம்பலை சிங்காரமாக மாற்றுகிற தகப்ப எனக்கு இருக்கிறாரு. செப்டம்பர் மாத்திர செய்வார். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. மகளே, அவனுக்கு சௌக்கியத்தை தேடாமல் இருப்பேனா? ஏன்? அவன் உறுதியாக பின்பற்றினான். எத்தனை பேர் உறுதியை பின்பற்ற விரும்புறீங்க? ஆமென் ஹல்லேலூயா. இந்த புத்தகத்துக்கு திறவுகள் வசனம் அதுதான். 1:16 என்ன சொல்ல பாருங்க. பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு என்ன செய்ய வேண்டாம். நீர் போகும் இடத்துக்கு நான் வருவேன், நீங்கள் தங்கு இடத்துக்கு நான் தங்குவேன். உங்களுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உங்களுடைய தேவனுடைய நல்ல கரங்களை. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. எத்தனை நஷ்டம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் அவளுக்குள்ள ஒரு தேவன், மகிமையின் தேவன். யோபு சொன்ன போல அவர் என்னை கொன்று போட்டாலும் நம்பிக்கை. நகோமி எந்த அளவுக்கு நஷ்டம் ஏற்பட்டாலும் கஷ்டம் ஏற்பட்டாலும் சாம்பலை போல அனுபவங்கள் வந்தாலும் அவள் வாழ்க்கையிலே அந்த தேவனை காண்பிக்கிற ஒரு சூழ்நிலை அவளுக்கு இருந்தது. எல்லாத்தையும் இழந்தா, ஆனால் விசுவாசத்தை மட்டும் இழக்கலை. நீங்கள் எல்லாத்தையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம், ஆனால் தேவன் மேல் வைக்கிற விசுவாசத்தை மட்டும் இழக்காமல் இருந்தீங்கன்னா நிச்சயமாகவே உங்கள் சாம்பலான வாழ்க்கையை கர்த்தர் சிங்காரமான வாழ்க்கையை மாற்றுவார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் கர்த்தர் கொடுப்பார். ஆகவே நான் திரும்பி போகிற குறித்து என்று பேச வேண்டாம். நீங்கள் போகிற இடத்துக்கு நான் வருவேன், நீங்கள் தங்குற இடத்துக்கு நான் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன். இது உலக பிரகாரமாக மாமா மாமிக்கு உள்ள உறவை சொல்லுது. ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக தேவனுக்கு நமக்குள்ள உறவு. ஆமேன்னு சொல்லுமா? ஹல்லேலூயா. 2 சைட்லையும் எடுத்துக்கலாம். ஃபிசிக்கலாகவும் எடுக்கலாம், ஸ்பிரிச்சுவலாகவும் எடுக்கலாம். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கண்ணீர் விட்டாலும் உம்மை பின்பற்றுவேன் ஆண்டவரே. I will follow you wherever you lead me, Lord. உங்களை நான் உறுதியாக பின்பற்றுவேன். என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன இழப்பு வந்தாலும் இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை ஒன்றுமே பிரிக்க முடியாது. பசியோ பட்டினியோ
வியாகுலமோ நிர்வாணமோ உபத்திரமோ எது வந்தாலும் என் ஆண்டவருடைய அன்பு விட்டு கமிட்மெண்ட் ஆண்டவர் உறுதியாய் பின்பற்றுகிற அனுபவம். ரூத் அதை செய்தாள். நகோமியிடத்துல கவர்ச்சிகரமான காரியம் ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் அந்த தேவன் மேல் நம்பிக்கை வச்சபடினால அவள் எடுக்கிற தீர்மானம் இதை வைத்துத்தான் அவருடைய வாழ்க்கை எதிர்காலமே சாம்பலான அனுபவம் சிங்காரமான வாழ்க்கை வருவதற்கு காரணமா இருந்தாலும் சொல்லி வாசித்து. ஆகவே போவாசை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கிறது. அவங்க வயலில் போய் கதிர் பொறுக்கிறாங்க. அந்த வயல் சபையில் உள்ள கதிர் தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனத்தை பொறுக்கி அவர்கள் சேர்த்து கொண்டபடினால கர்த்தர் வழிகளை திறக்கிறாரு, வாசலை திறக்கிறாரு. சாம்பலான வாழ்வுக்கு ஒரு சிங்காரமான வாசலை திறக்கிறாரு. ஆண்டோடு நாம் மையப்படுவதாக திருமணம் நடைபெறுகிறது. இது மனித ஏற்பாடு அல்ல, இது தேவ ஏற்பாடு. ஆமென் சொல்லுமா? வேதத்தில் 2 புத்தகம் பெண்களுடைய பேரில் வருது. ஒன்று ரூத்துடைய பேரில் வருது. இவ ஆண்டவரை நம்பி வந்ததுனால இவ பேரை இந்த புத்தகத்தில் பரிசுத்த ஆவியை போட்டுக்கிறாரு. அவள் ஒரு மோவாபிய பெண்ணாக இருந்தாலும் ஒரு யூத மணமகனை கல்யாணம் பண்ணுறான். இன்னொரு புத்தகம் எஸ்தர், அவள் ஒரு யூத பெண் பிரஜாதிய ராஜாவை கல்யாணம் பண்ணுறாங்க. அவன் வாழ்க்கையில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் கர்த்தர் கொடுக்குறாரு. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின உடைய கர்த்தர் கொடுக்குறார். இந்த வாழ்க்கையில் நகோமியுடைய வாழ்க்கையில் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம்னு சொல்லி பார்க்கும்பொழுது முடிஞ்சு போன கதையில், முடிந்து போன வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் கொடுத்து ஆண்டவர் நகோமியுடைய வாழ்க்கையில் துளிர்விட கர்த்தர் கிருபை செய்தார். ரூத்தை அதற்கு காரணமாக பயன்படுத்தினார். மோவாபிய பெண்ணாக இருந்தாலும் தேவன் மேல் வைத்த விசுவாசத்தினால இவருடைய வாழ்க்கையில் போவாசை திருமணம் பண்ணுகிறார்கள். அந்த திருமணத்தின் மூலமாக ஈசாய் ஓபேத்னு சொல்லி பார்க்குறோம். ஓபேத் பெறான், ஓபேத் ஈசாயை பெறான், ஈசாய் தாவீதை பெறான், தாவீது வம்சத்தில் இயேசு வர்றாரு. இந்த அம்மாவுடைய பெயர் அந்த புதிய ஏற்பாடில் அந்த மத்தேயு சுவிசேஷத்தில் 1வது அதிகாரத்தில் பங்கு பெறாங்க. ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. சாம்பலுக்கு பதிலாக ஒரு சிங்காரம். விசுவாசத்தின் அடிப்படையில் ஆண்டவருடைய வாழ்க்கையை மாற்ற. அதே மாதிரி அந்த எஸ்தர் புஸ்தகம் பார்த்தீங்கன்னா அங்கே எப்படி பார்த்துட்டு கேட்டிங்கன்னா, அங்கே துயரத்துக்கு பதிலாக என்ன உண்டாகுது? ஆனந்த தைலம். துயரம் எஸ்தருடைய வாழ்க்கையில் ஆரம்பம் துயரமாக இருந்தது. அன்றைக்கு ஆமானுடைய ஆலோசனைப்படி தேசமெங்கும் யூத குலம் அழிக்கப்பட வேண்டும் என்று ஒரு துயரமான செய்தி தேசமெல்லாம் பரவிச்சு. 3ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் சொல்லுது 15. எஸ்தர் புஸ்தகம் 3:15 சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? சுசான் நகரம் கலங்கிற்று. 3:15 கடைசி சொல்லுது சுசான் நகரம். சொல்லுங்க, சுசான் நகரம் கலங்கிற்று. துயரம், வேதனை, துக்கம், கண்ணீர், பிரகடனம். அங்கே ஒரு சட்டம் வந்துச்சு. என்ன சட்டம்? அந்த தேசத்தில் 127 நாடுகளுக்கு ராஜாவாக ராணியாக இருக்கிற அந்த தேசத்தில் யூத குலம் அழிக்கப்பட வேண்டும் என்று சட்டம் பிறந்தது. ஆமானுடைய ஆலோசனைப்படி அந்த அமலேக்கியனாகிய ஆமான் அவன் ராஜாவிடத்தில் போய், ராஜாவே, நம்முடைய தேசத்தில் ஒரு கூட்டமான ஜனங்களை வினோதமாக வர்றாங்க, அவங்க வளர்றாங்க, பெறுகிறாங்க, அப்படியே விட்டிங்கன்னா நமக்கு ஆபத்து, அவங்களை அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு சட்டம் வந்த போது அந்த தேசமே அங்கே கலங்கிற்று என்று சொல்லி வாசித்து பார்க்கிறோம். அங்கே வேதத்தில் வாசிக்கிறபடி 15:3 அந்த அஞ்சலக்கார ராஜாவுடைய உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சுசான் அரண்மனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சுசான் நகரம் என்ன செஞ்சது? தேசமே துயரத்தில் மூழ்கியது. அப்படி துயரத்தில் மூழ்கின பொழுது அத்தனை ஜனங்களும் அழிக்கப்பட வேண்டும், அவர்களை கொல்ல வேண்டும், அழிக்க வேண்டும் என்று சட்டம் பிறந்த போது இது முருதையாக்கி இந்த செய்தி போது முருதைகாய் எஸ்தர் ராஜாதியை பார்த்து சொன்னேம்மா, நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மையை தந்துக்கிறாரே, இந்த சட்டம் அது நிறைவேற்றப்பட்டது. சட்டப்படி நீயும் உன்னுடைய ஜனமும் சாக வேண்டும். இந்த துயரமான செய்தியை கேட்டபோது இந்த செய்தியை 4ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கிறோம். அந்த எஸ்தருக்கு சொன்னபோது அந்த எஸ்தர் ராஜாத்தி அங்கே வாசித்து பார்க்குறோம். 8ஆம் வசனம். அந்த 4:8 வரும் யூதர்களை அழிக்கும்படி சுசானில் பிறந்த கட்டளையும் நகலையும் அவனிடத்தில் என்ன செய்து கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும் அவள் அகத்தியமாய் ராஜாவிடத்திற்கு போய்
அவனிடத்திலே தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டும் என்று அவளுக்கு என்ன செய்தான்? அந்த ஆத்தாகு வந்து மொர்தெகாயுடைய வார்த்தைகளை எஸ்தருக்கு அறிவித்தான். அப்படி எஸ்தர் ஆத்தாகிடத்தில் மொர்தெகாய்க்கு சொல்லி அனுப்பின காரியம் என்னவென்றால் 11ஆம் வசனம் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவிடத்திலே பிரவேசித்தால் அவன் புருஷனானாலும் ஸ்திரியானாலும் அவர்கள் பிழைக்கும்படி அவர்களுக்கு ராஜா பொற்சங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி. இது ராஜாவுடைய சகல ஊழியக்காரருக்கு ராஜாவுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கு தெரியும். நான் 30 நாளளவும் ராஜாவிடத்தில் வரவழைக்கப்படவில்லை. ஆனாலும் நான் என்ன செய்கிறேன் என்றால் என் ஜனத்திற்காக நான் செத்தால் என்ன செய்கிறேன்? நான் சாகிறேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து அந்த எஸ்தர் ராஜாத்தி அவர்கள் புறப்பட்டு போனார். 127 நாடுகளுக்கு ராஜாத்தி இருந்த அவர்கள் கீழே இறங்கி வந்து உபவாசத்தில் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். உபவாச கூட்டத்துக்கு எத்தனை பேர் வரீங்க? 127 நாடுகளுக்கு ராஜாத்தி அந்த ராணி அம்மா கீழே இறங்கி வந்து உபவாச கூட்டத்துக்கு வர்றாங்க. ஏன்? என் ஜனம் காப்பாற்றப்படணும், என் குடும்பம் காப்பாற்றப்படணும், என் தேசம் காப்பாற்றப்பட வேண்டும். அவன் சொன்னான், ஏம்மா நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு நீ உதவியா இருக்கும்படிக்கு உனக்கு ராஜ மேன்மையை கர்த்தர் தந்துக்கிறாரே. ஆகவே நீ உன்னுடைய காரியத்தை எங்களுக்காக செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்ன பொழுது இந்த அம்மா சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், நான் என்ன செய்கிறேன்? நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி அவர்கள் புசியாமல் குடியாமல் இருந்து அவர்கள் ராஜ சமூகத்தில் வந்தார்கள். வேதம் நமக்கு சொல்கிறபடி ராஜாவுடைய செங்கோல் அவர்களுக்கு நீட்டப்பட்டது. ஆண்டவருடைய நாம் மகிமைக்கு எதுவாக. அப்பொழுது ராஜாவுடைய கண்களை தயவடைத்தது. ராஜாத்தை உன் வேண்டுதல் என்ன என்று சொல்லி கேட்ட பொழுது ஆண்டவர் அந்த ராஜாவின் மூலமாக அவர்களுக்கு இரக்கம் செய்தார். ஆண்டவருடைய ராஜ்யம் மகிமை, ஆண்டவர் ராஜ்யம் கட்டப்பட எப்படி சுசான் நகரம் கலங்கிற்று, துயரத்திற்கு பதிலாக அம்மாவுடைய ஜெபம், எஸ்தர் ராஜாவுடைய ஜெபம் அந்த தேசத்தில் மாபெரும் களைப்புக்கு காரணமாயிற்று. 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்கிறது, இந்த உபவாச ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் பரலோகத்தின் தேவனானவர் பூலோகத்தில் ராஜாவுக்கு கட்டளையிட்டு சட்டத்தை மாற்றும்படி கர்த்தர் கிருபை செய்தார். 9ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கிற ராஜாவுடைய வார்த்தையின்படியும் அவருடைய கட்டளையின்படியும் செய்யப்படுவதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்கள். அந்நாளிலே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாய் முடிந்த கரகத்திற்கு அல்ல கரகத்திற்கு அல்லேலூயா, காரியம் மாறுதலாய் முடிந்தது. இந்த மாசத்துல காரியம் மாறுதலாய் முடியும். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், துயரத்துக்கு பதிலாக என்னது அவங்க பண்டிகைலாம் கொண்டாடினாங்க பார்க்குறோம். இந்த மாசத்துல சிறப்பான பண்டிகைகளை கத்த கொண்டாட கத்த கிருபை சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும். நேரம் இல்லை. புதிய ஏற்பாட்டில் அடுத்த காரியத்தை நம்ம வாசி சொல்லலாம். அடுத்த ஒரு பகுதி 61 3 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் என்ன சொல்ல? சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், துயரத்துக்கு பதிலாக அப்புறம் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் பவுலுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். 28ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் புஸ்தகத்தில். ஆகவே இந்த நாட்டிலையும் கூட இந்த மாதத்தில் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்தத்தையும் எங்களுக்கு தாங்க. பலான இடங்களை நாங்கள் கட்டி எழுப்பணும். ஆண்டவரை நாங்கள் உங்களுடைய நாமத்தை மையப்படுத்த கிருபை செய்ய சொல்லு கேட்போம். கர்த்தர் உதவி செய்வாராக. செத்தாலும் சாகிறேன், நான் ராஜ சமூகத்தில் நிற்பேன் அப்படின்னு சொல்லி தைரியமாக போய் ஜெபித்ததுனால 127 நாடுகளுக்கு ராணியாக இருந்தவங்களை உபவாச கூட்டத்தை வந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணனால அந்த ஜெபத்தையும் கேட்டு அந்த தேசத்துக்கு காரியம் மாறுதலாய் முடிய கர்த்தர் கிருபை செய்தார். சுசா நகரம் கலங்கிற்று. உங்கள் வாழ்க்கையில் கலக்கம் இருக்கா, பயம் இருக்கா, திகில் இருக்கா? கர்த்தர் காரியங்களை மாற்றுவார். காரியம் மாறுதலாய் முடிந்தது. நல்ல கரங்கத்திற்கு கர்த்தர் அல்லேலூயா. தகப்பனே, காரியம் மாறுதலாய் முடிந்தது போல எங்களுக்கு எதிராக எழும்பிக்கிற சதி திட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும். எந்த ஆயுதம் வாய்க்கப்போ இது ஊழியக்காரருடைய சுதந்திரம். எல்லாரும் ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த காலை ஆராதனையிலும் கூட காரியம் மாறுதலாய் முடிவதற்கு நீ எங்களுக்கு அனுகூலமான வாசலை திறக்க ஜெபிக்கிறோம். ஒரு எஸ்தர் ராஜா தேதி போல ஆண்டவரே, ஒரு நகோமியுடைய வாழ்க்கையை சாம்பலை போல காணப்பட்ட வாழ்க்கை அது சாம்பலை சிங்காரமாக மாற்றுகிற கர்த்தர். என் வாழ்க்கையில் காரியம் மாறுதலாய் முடிவதற்கு எங்கள் ஜெபத்தை சேரெடுக்க ஆண்டவரை மன்றாட்டு ஜெபம், புசியாமலும் குடியாமலும் ஜெபித்த ஜெபம், அந்த ஜெபத்தை கேட்டு
தேசத்துக்கே ஒரு மாறுதல். அவர்கள் சந்தோஷம் அடைந்தான்னு சொன்ன வார்த்தையின்படி எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற கிருபை தாரும். இந்த ஆராதனையிலே வந்துக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகல பிரவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சந்தோஷ சமாதானம் நம் அனைவருக்கும் இருப்பதாக. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், உயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம். காட் பிளஸ் யூ.